அன்னைக்கு ஒரு நாள் நம்ம அடையாறுல பாபிக்கு ரெஸ்டாரண்ட் போனோம். உள்ளே போனால் செம்ம க்ரௌடுங்க. நிற்க கூட இடம் இல்லை சார். ஒரு 1/2 வெயிட் பண்ணேன் சார். உங்களுக்கு அந்த தேவையான இடம் கிடச்சிருந்தாங்க. சரி ஓகே நிற்கிற நேரத்தில் பார்த்தா ஸ்வீட்ஸு கேக்ஸு எல்லாமே இருந்துச்சு. பிரியாணி வேறு இருந்துச்சு. அதனால் ஆசையாக இருக்க முடியும். சரி என்னடா சவுண்டு எதுன்னு போட்டு ரைட் சைடில் பார்த்தா பெரிய தோசைகள் பக்கத்தில் நிறைய ஐட்டம்ஸ் அந்த என்ன சார் கேட்டால் ஒரு என்னென்ன ஐட்டம்ஸ் புரியுது எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்தனா அதை ப்ரிப்ரேஷன் பண்ணி தரேன் சார். சரி ஓகே அந்த கேப்பில் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு பிரியாணி கிட்ட போனால் அரிசி என்ன சார் கேட்டால் இவ்வளோ தான் சார் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆல்ரெடி எடுத்துக்கினாங்க. சரி இறுகிய பிரியாணி எடுத்து போட்டு நான்வெஜ் கிரேவி எடுத்து போட்டுட்டு ஆனியன் ரைத்தாவை எடுத்துட்டு என்ன ஆனியன் ரைத்தா பார்த்து எதுன்னு பார்த்தா ரசகுல்லாயே மச்சான் அந்த ரசகுல்லா எடுத்து போட்டுட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக சூப்பர் நிறைய பிட்டு உட்காந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணா ஓகே பிரியாணி டேஸ்ட் நல்லா தாங்க. என் ஃப்ரெண்ட் கிட்ட மச்சான் பிரியாணி எப்படின்னு கேட்டேன். ஓகே மச்சான் அப்படின்னா அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கிரில்லை தந்து வச்சுட்டாங்க. ஃபிஷ்ஷு ப்ரானு கறி எல்லாமே இருந்து அதில் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ப்ரான் எடுத்துட்டு மச்சான் இது மச்சான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சொல்லி சூடாக இருந்து ஓகே எல்லாத்தையும் எடுத்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஓகே மச்சான் நல்லா தான் இருக்கு மச்சான் சொன்னான். பக்கத்தில் பார்த்தா என் ஃப்ரெண்டு லெக் பீஸ் அடிச்சு நோக்கி பிரித்து விட்டுட்டாங்க பார்த்துங்களேன். அந்த அளவுக்கு வெறித்தனமாக சாப்பிட்டேன்.